நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்பு ஒரு 10,000 கோடி, எவ்வளோ 10,000 கோடி, பல கோடி ரூபாய் வந்து ஊழல் செஞ்சிட்டாருன்னுட்டு மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் கோர்ட்டில் வந்து டிஆர் பாலு மேலே வழக்கு தொடங்கினார். அதை எதிர்த்து வந்து டிஆர் பாலு அவர்கள் என்னை வந்து இந்த மாதிரி வந்து அவதூறாக இது பண்ணிட்டாரு, கோர்ட்டில் போட்டார், 100 கோடி ரூபாய் எனக்கு மான நஷ்டஈடு வழக்கு வேணும் அப்படின்னு சொல்லி டிஆர் பாலு அவர்கள் கோர்ட்டில் வந்து வழக்கு தொடங்கினார்கள். இது 2-3 முறை அதுக்குள்ளே அண்ணாமலை சார் சொன்னார், எங்ககிட்ட எல்லா வித ப்ரூஃபும் இருக்குது, என்கிட்ட எல்லாமே இருக்குது, நானே வாதாட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 முறை கோர்ட்டில் போய் வாதாடி இருக்கார். ஆனால் இதை மக்கள் எல்லோரும் கூர்ந்து கவனித்திருந்தார்கள். ஏன்னா இவ்வளோ ஊழல் வந்து டிஆர் பாலு பண்ணியிருக்காரு, இவ்வளோ பெரிய வந்து ஸ்கேம் நடந்திருக்குது, பரவாயில்ல இவ்வளோ பெரிய ஸ்கேமை வந்து, ஏன்னா அண்ணாமலை ஜியை மேலே எல்லாரும் மக்கள் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுட்டாங்க. ஒரே நாளில் கட்சி தொடங்குறேன்னு ஆரம்பிச்சுன்னா பல தொண்டர்கள் போய் அந்த கட்சியில் சேர்ந்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நான் கூட யோசனை பண்ணோம், ஐயோ அண்ணாமலை ஜி தொடங்குறாரு, நேர்மையான நல்ல ஒரு அரசை கொடுப்பார் போல இருக்குது அப்படின்னு நாங்களும் வந்து யோசித்தோம், நானும் யோசித்தேன். ஆனால் 2-3 முறை ஹியரிங்க்கு அப்புறம் என்ன செய்தி வருது, 30ஆம் தேதி ஜூன் வந்து 2026 இந்த கேஸ் வந்து மியூச்சுவலில் வந்து விட்ரா ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது விட்ரா பண்ணிட்டாங்க இந்த கேஸு. இடையில வந்து என்ன நடந்ததுன்னு தெரில, ஏன் விட்ரா பண்ணாங்கன்னு தெரில. விட்ரா பண்ணிட்டு திரும்பவும் ஏன் வந்து அண்ணாமலை ஜி அவர்கள் வந்து திரும்பவும் ஏன் கோர்ட்டுக்கு இது சம்மந்தப்பட்டு போல, அந்த கேஸ் என்ன ஆச்சு, யார் இதில் வந்து பொய்யானவர்கள், யார் உண்மையானவர்கள், யார் இதில் வந்து தவறு செய்தவர்கள். அப்போது நீங்கள் ஊழல் வந்து செய்திருக்கிறார் டிஆர் பாலுன்னு சொன்னது பொய்யா இல்லை உண்மையா? உண்மையாக இருந்தால் திரும்ப ஏன் நீங்கள் கோர்ட்டுக்கு வரல? அவர் 100 கோடி ரூபாய் எனக்கு நஷ்டஈடு கொடுக்குறோன்னு பட்டா அப்போ அவர் நல்லவர்னு மக்கள் திரும்ப நினச்சாங்க. மக்களுக்கு பதில் சொல்லுங்கள் அண்ணாமலை ஜி அவர்களே, மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். இந்த கேஸ் விஷயத்தில் என்ன ஆச்சு, ஏன் 2 பேரும் வந்து மியூச்சுவலாக வெளியே போனீங்க, போயிட்டு திரும்ப ஏன் வந்து அந்த கேஸை வந்து திரும்ப ஏன் கொண்டு வரல? இது வாட் இஸ் ஹேப்பனிங்? இந்த மாதிரி வந்து கோர்ட்டை வந்து உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் வந்து நீதிமன்றத்தை பயன்படுத்துவது சரியில்லை. நீங்கள் வந்து ஒரு பெரிய அதிகாரி, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மக்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து ஒரு பெரிய புதிதாக இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் இதெல்லாமே எல்லாருமேலேயும் சந்தேகத்தை உண்டு பண்ணுது. நல்லவர்கள் நினைத்த எல்லாருமேலேயும் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. இதெல்லாம் ஒரு அரசியல், இதெல்லாம் என்ன நாடகம் என்றது தெரியல. இனியோ இதுக்கெல்லாம் வந்து காலம் பதில் சொல்லுமா என்னன்னு தெரியல. எனக்கு வந்து மக்கள் தான் இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லணும். அதுதான் வேறு வழியே இல்லை. நீதிமன்றத்தை வந்து இந்த மாதிரி பயன்படுத்துறது கூட இருக்கிறாங்களா அப்படின்றது இப்பொழுதெல்லாம் நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.